ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 11வது கொஸ்டின் பார்க்கலாம். இது நம்மளுக்கு 1 மார்க் தான், சரிங்களா? -4 அதோட அடுக்கில் -1 எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10⁻⁻1 என ஆகும். அதாவது இதுக்கு கூட எதை பெருக்குனா எனக்கு இது கிடைக்கும்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கிறேன். -4 அதோட அடுக்கில் -1 இதுக்கு கூட எதை பெருக்கினால் அது நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா? 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10⁻⁻1 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். 10⁻⁻1. இப்போ அடுக்கில் மைனஸ் வந்தாலே அதை தலைகீழ எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 1 மேலே வந்துடும். மேலே இருடைய -4 கீழே வந்துடும், சரிங்களா? இந்த மைனஸை பொதுவாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 4 கீழே எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இனி அடுக்கில் 1னா அந்த 1ஐ நீங்கள் எழுதிக்காண்டாம். பெருக்கல் இந்த எக்ஸு. இங்கே அதே மாதிரி அடுக்கில் மைனஸ் இருக்குது. அப்போ பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதலாம். கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 10 கீழே வந்துடும். இனி மைனஸ் எழுதிக்காண்டாம். அடுக்கில் 1னா அதையும் நீங்கள் எழுதிக்காண்டாம். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 1/10 இருக்குது. இனி இது பெருக்கல்ல இருக்குது, அதுவும் பின்னத்தில் இருக்குது. அப்போ தலைகீழ போகும். ஓகே, அப்போ கீழருடைய 4 என்ன ஆகிடும்? மேலே போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, எழுதிருங்க. இனி மேலேருடைய 1 கீழே வரும். பைக்கு கீழே 1னா அதுவும் நீங்கள் எழுதிக்காண்டாம். இப்போ பாருங்கள், பெருக்கல்ல இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாமா? 2ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 2 4 I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 பெருக்குனா 2. அடுத்த கீழே 5 மட்டும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். -2/5. ஆப்ஷன் ஆ தான் நம்மளோட ஆன்சர். 12வது கொஸ்டின். -2 இதோட அடுக்கில் -3 பெருக்கல் -2 அதோட அடுக்கில் -2 என்பது டேஸ் ஆகும். இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். சால்வ் பண்ணலாம். இப்போ அடிமான எண்கள் சமம். இங்கே -2 இங்கே -2. அடிமான எண்கள் சமமாக இருக்கும்போது நடுவில் பெருக்கலாக இருந்துன்னா அடுக்குகளை கூட்டணும். ஓகே, முதல் அடிமான எண்ணை எடுத்து எழுதிக்கலாம். -2 அடுக்க கூட்டலாமா? இங்கே -3 இருக்குது, கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். இனி இங்கே -2 மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. அடுத்து -2 -3 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்க போகிறோம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்து என்னது? 2. இதுக்கு அடுத்து இதை பிராக்கெட் போட்டுக்கோங்க. -2. இப்போ ஒரே குறியீடு, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 3 2 கூட்டினா 5. இப்போ பாருங்க, அடுக்கில் என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும்? தலைகீழ எழுதணும். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தலைகீழ எழுதலாம். கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய -2 கீழே வந்துடும். இந்த மைனஸை நீங்கள் பொதுவாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 2 மட்டும் கீழே எழுதிருங்க. இப்படி தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். வர அந்த 5 மட்டும் எழுதிருங்க. ஓகே, இப்போ அடுக்கில் என்னது இருக்குது? ஒற்றை எண். நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? அடுக்கில் ஒற்றை எண்ணாக இருந்துன்னா மைனஸாக தான் இருக்கும். ரெட்டை எண்ணாக இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 5 ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். இனி இந்த 5 இந்த 2க்குமே பொதுவு. அப்போ 1ஓட அடுக்கிலே 5 வரும், 2ஓட அடுக்கிலே என்னது வரும்? 5 வரும், சரிங்களா? மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுக்கில் 5, அப்போ 1 5 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 1ஆ தான் இருக்கும், சரிங்களா? இப்போ 2ஓட அடுக்கில் 5, அப்போ 2 நான் 5 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 × 2 × 2 × 2 × 2 5 வாட்டி எழுதிட்டேன். இனி -1 பெருக்குங்க. 2 4 4 2 8 8 2 16 16 2 பெருக்குனா 32. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? -1/32. அது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஆ தான் நம்மளோட ஆன்சர். 13வது கொஸ்டின். எது சரியல்ல? தந்திருக்கிறதுல எது சரியல்லைன்னு கேட்குறாங்க. இதில் தான் தப்பாக இருக்குது, சரிங்களா? அதனால இதை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்க, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். நம்ம இங்கே இதை சுருக்கி இது வரதான்னு பார்க்கலாம். -1/4 இதோட அடுக்கில் 2. இப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இனி 4 ஸ்கொயர் பண்ணணும். அடுக்கில் 2னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. இதுக்கு அடுத்து மைனஸ் அப்படியே இருக்கட்டு. இப்போ 16ஓட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பைக்கை கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர போகிறேன். அப்போ 16 இப்படி மேலே கொண்டு வரும்போது ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இங்கே +1 இருக்குது, மேலே வரும்போது -1 மாறும், சரிங்களா? பாருங்க, நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 16 அதோட அடுக்கில் -1. முன்னாடி மைனஸ் வரும், அது இங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னது? தவறு. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 14வது கொஸ்டின். 10x ÷ 10⁻³ = 10⁻9 எனில் எக்ஸ் ஆனது டேஸ் ஆகும். இப்போ இதோட எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ சால்வ் பண்ணலாம்.
இங்கே பாருங்க அடிமான ரெண்டுமே சேம், இங்கேயும் 10 இங்கேயும் 10. ஆனால் இது வகுத்தல்ல இருக்கு. 12வது கொஸ்டின்ல பெருக்கல்ல இருந்து, அப்போ கூட்டணும். இங்கே வகுத்தல்ல இருக்கனால கழிக்கணும். சரிங்களா? ஓகே, 10 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே எக்ஸ் கழிக்கிறதுனால மைனஸ். இனி இதுலேயே மைனஸ் இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. அந்த சைடு என்னது இருக்கு? 10^9. இனி 10 எக்ஸ் எழுதிடலாம். மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ். 2 மைனஸ் இருந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 3 சமத்துக்கு அந்த பக்கம் 10^9 இருக்கு. இங்கேயும் 10 இங்கேயும் 10. அடிமான எண்கள் சமம். அப்போ அடுக்குகளும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ அடுக்க மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 3 சமமாக இருக்கிறதுனால சமம். அடுத்த இங்கே 9. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 9 இருக்கு, ப்ளஸ் 3 அங்கே போச்சுன்னா -3. 9லேருந்து 3 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. அதனால ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். 15வது கொஸ்டின், நம்மளுக்கு ஒரு எண் கொடுத்துக்கிட்டு இன் அறிவியல் குறியீடு டேஸ் ஆகும். இதோட அறிவியல் குறியீடு கேட்குறாங்க. சரிங்களா? அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அறிவியல் குறியீடுனாலே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி இருக்கணும். ஆனால் 0க்கு அடுத்த புள்ளி வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 0வை தள்ளி வேற எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. அப்போ இந்த புள்ளியை நான் 2க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ 2க்கு பக்கத்தில் புள்ளி வச்சிருங்க. இனி 2க்கு அடுத்து என்னது இருக்கு? 0 2 0 எழுதிருங்க. 0 2 லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். அடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை நான் வலது பக்கம் நகர்த்திருக்கேன். 2ஓட பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். வலது பக்கம் நகர்த்திருக்கேன். வலது பக்கம் அப்படின்னாலே அடுக்கில் மைனஸ் வரும். இனி இங்கே இருக்கக்கூடிய புள்ளி நம்ம 2க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த புள்ளிக்கும் 2க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இதில் மொத்தமாக 9 0 இருக்கு. 9ஓட இந்த 2 சேர்த்தா 10. சரிங்களா? மொத்தமாக இடையில 10 எண்கள் இருக்கு. அப்போ அடுக்கில் என்ன வரும்? 10ன்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஈல இருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.